கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. நான் ஸ்கூலில் புது ஸ்கூலில் 6ஆம் கிளாஸில் போய் சேர்ந்தேன், ஹைஸ்கூலில். அப்போது எங்கள் கிளாஸ் வாத்தியார் என்னை கூப்பிட்டு நான் பண்ணார், டை உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன் ஓட்டுவேன் சார். வெரி குட், நீ தான் கிளாஸ் லீடர்னாரு. நான் நினச்சினேன் லீடர் ஆகிறதுக்கு ஒரே குவாலிஃபிகேஷன் சைக்கிள் ஓட்டணும் போலகுது, சூப்பர். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஸ்கூல் லீடர் கிளாஸ் லீடர்ன்றது பெருமை தானே. ஒரு பதவி வந்துச்சுன்னு ஒன்றும் இல்லை, ஒரு பேட்ஜ் ஒன்று கொடுத்தானுங்க, அவ்வளோதான் கிளாஸ் லீடர்னு. புண்ணாயிட்டேன். மீதி பசங்களாம் ஜாலியாக விளையாடுவாங்க சார். கிளாஸில் இருக்கிற மீதி பையன்லாம் 9:30 தான் கிளாஸுக்கு வருவான். நான் லீட்ரு 9 மணிக்கே போகணும். ஏன்னா ரூம் பெருக்குச்சான்னு பார்க்கணும். அப்போல்லாம் தண்ணி பானையில் ஒரு ஓரம் வச்சுருப்பாங்க, கிளாஸ் ஓரம். அதை உடைக்காமல் எடுத்து போய் கழுவி தண்ணி எடுத்துன்னு வந்து வைக்கணும். இதெல்லாம் என் வேலை. அதெல்லாம் பரவாயில்லைங்க. 9:30க்கு நான் டயர்ட் ஆகிடுவேன், பசங்க ஃப்ரெஷ்ஷாக வருவானுங்க. அதனால எக்ஸ்ட்ரா மார்க்கெல்லாம் ஒன்றும் போட முடியாது. எல்லோரும் வாங்க படிக்கணும், நானும் படிக்கணும், நானும் எழுதணும். அதனால் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, ஒரு பேர் அவ்வளோதான். கேட்டாக்கா லீடர்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான் சார். 1 மணி ஆச்சு, பெல் அடிச்சுது. 1 to 2 லஞ்ச் டைம். பெல் அடிச்சது, வாத்தியார் கூப்பிட்டாருங்க வா அப்படின்னாரு. நான் 3வது தெருவில் தான் என் வீடு. சைக்கிள் சாவியை கையில் கொடுத்தாரு. வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துன்னு போனேன். அப்போ தான் தெரிஞ்சது என்னை ஏன் கிளாஸ் லீடர் ஆக்குனாருன்னு. சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டார். இதுக்கு தான் போனேன், வேறு வழி இல்லைல்ல, தலைமை பொறுப்பு வந்துட்டோமே. போனேன். 3வது தெருவில் போனால் அந்த சாரோட மிஸ்ஸஸ் மாமி, உங்கள் வாத்தியார் எப்போவுமே பக்கோடா இல்லாமல் சாப்பிட மாட்டார், போகும்போது 100 கிராம் பக்கோடா வாங்கின்னு போச்சு. அது 5வது தெருவில் இருக்குது. பக்கோடாவுக்கு சார் டெய்லி சார், திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையும் ஸ்கூலு, அந்தம்மா பக்கோடா கடை. கிட்டத்தட்ட பக்கோடா கடைக்காரன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். நான் போகும்போதே 100 கிராம் பக்கோடா கட்டி வைப்பான். ஒருவேளை ஃபெயில் ஆயிருந்தானா அவங்க கடையில் தான் வேலைக்கு சேர்ந்துருப்பேன். கொடுப்பேன். இல்லை என்ன பிரச்சனைனா, எனக்கும் 1 to 2 தான் சார் லஞ்ச் டைமு, அவருக்கும் 1 to 2 டைம் தான். அவருக்கு எல்லாம் பணிவிடை முடிக்கும் போதே 3/4 hour ஆகிடும். என் வீட்டு சாப்பாட்டை அவசரமாக சாப்பிடுவேன். முடிஞ்சது ரொம்ப தொல்லை சார். விட்டா போதுன்னு ஆயிடுச்சு. 6வது பாஸ் ஆனேன், 7ஆம் கிளாஸ் போனேன். இவர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு, ஒரு அடிமை இருக்கான்னு. யாரே முன்னால் 6ஆம் கிளாஸ் வாத்தியார். அந்த வாத்தியார் கூப்பிட்டாருங்க வா, சைக்கிள் ஓட்ட தெரியும்ல. இவர் எங்கே வர்றாருன்னு எனக்கு தெரியும் சார், நீ தான் லீடர். நான் சொன்னேன் டிசி கொடு, நான் போயிடுறேன். உன் வீடு எந்த தெருன்னு எனக்கு தெரியாது. அவர் பக்கோடா, இந்த அம்மா தயிர் தனியாக கட்டி தயிர் வாங்கின்னு வர சொல்லும். என்னால் முடியாது. இதுக்கெல்லாம் போய் வா, இதெல்லாம் நல்லதுடா, வாத்தியாருக்கு குரு சிஷ்யன். ஐயா நல்லா இருக்குதா குரு சிஷ்யன், பக்கடா வாங்கதா குரு சிஷ்யன். நொந்துட்டேன். முடியாது சார், டிசி கொடுத்துருங்க, நான் போகிறேன், எங்கள் அப்பா வீட்டுன்னு வருவேன். நான் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியாது சார், இந்த 1 வருஷத்துலேயே பசங்க எனக்கு எடுப்பு சோறுன்னு பேர் வச்சுக்கிறான். 1 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. எனக்கு டிசி கொடு, நான் வேறு ஸ்கூல் போகிறேன்னு. உண்மையிலே சார், பதவி உண்மையிலே கஷ்டம். இது ஒன்று, இது சின்ன வயசில். கொரோனாவுக்கு முன்னால் ஒரு பதவி கிடச்சிது. எங்கள் தெருவில் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது, விநாயகர் சதுர்த்தி விழா. நம்ம அன்றைக்கி மாட்டிக்கினேன். ஆலோசனை கூப்பிட்டானுங்க. சரி நம்மளும் பெரிய மனுஷனாக கூப்பிட்றானுங்களேன்னு போனேன். இந்த வருஷம் திருப்பணிக்கு இவர் தான் தலைவருன்ட்டான். சின்ன கோயிலுங்க, தெருவுள்ள இருக்கிற ரொம்ப சின்ன கோயில், சின்ன தெரு. அது ஒரு ஆட்டோ தவிர வேறு எதுவும் போக முடியாது, கார்லாம் போக முடியாது. திருப்பணி குழு தலைவர். நான் உடனே மதுரை மீனாட்சி அம்மன் தக்கார் லெவலில் நினச்சினேன் சார். சுற்றுற ஒரு 4 பேர் சார். அவன் என்னை பழி வாங்கணுன்னு சரின்னு ஒத்துக்கின பிறகு சார் ஒன்றுன்னா சொல்கிறானுங்க, தெரு ஃபுல்லாக பந்தல் போட்டுடலாம், அது பண்ணிடலாம். ஒருத்தருக்கா சார், அவன் முன்னால் செட்டிநாட்டிலேருந்து போனவன் வந்தவாங்க. பிள்ளையார்பட்டியில் எப்படி செய்வாங்கன்னா, நான் சொன்னேன் இது அங்கே என்ன அது பிள்ளையார்பட்டி, அதை நம்ம தெருவுக்கு ஈக்குவலாக பேசுகிறேன். இது என்னென்ன காசு ஒன்றும் கிடையாது, நம்ம தான் இப்போ கலெக்ஷன் பண்ணணும். கலெக்ஷன் இறங்கின பிறகு தான் சார் தெரியுது அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. என் ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் கலெக்ஷனுக்கு, நான் டொனேஷன் வாங்கலான்னு. அவங்ககிட்ட சொல்கிறேன், இந்த வாட்டி திருப்பணி குழுக்கு நான் தாண்டா தலைவருன்னு. சரிடாண்ணே ஏதாவது டொனேஷன் அப்படின்னா. நாங்கள் பேசுனா அவங்க ஒய்ஃபுக்கு கேட்டுட்டு இருக்குது. அது உள்ளேருந்து குரல் கொடுக்குது, யாருங்க அது காலையில் வெட்டி வச்சு பேசினுக்கிறீங்கன்னு.
என் ஃப்ரெண்டு சொன்னால் மோகனசுந்தரம் வந்திருக்காப்புல டொனேஷன் ஏதோன்னு, சும்மா விளையாடாதீங்க உள்ளே வாங்க அப்படின்னா போயிட்டான். சார் நம்ப மாட்டீங்க, வட்டிக்கு காசு வாங்கி திருப்பணியை முடித்தேன். எனக்கு கிடைச்ச ஒன்றே ஒன்று, அந்த கடைசி நாள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் முடிஞ்ச உடனே ஒரு பொன்னாடை போத்துனானுங்க சார், அவ்வளோதான். கொரோனா முடிஞ்சு இந்த வருஷம் கேட்டாங்க, நான் சொன்னேன் தொடர் சொற்பொழிவு ஊர்லேயே இல்லைன்னு. அதாவது பதவின்றது எவ்வளோ கடினம், தலைமை வைய தலைமை சார். எல்லாரும் ஆராய்ச்சியில் அதை சொல்கிறாங்க, அதெல்லாம் சும்மா ஒரு அளவு தான் எடுத்துக்க முடியும். இந்த அமெரிக்காவில் ஒருத்தன் சொன்ன ஆராய்ச்சியில் என்னென்ன மனித மூளை வித்தியாசமானது. என்ன, உங்களை யாராவது காயப்படுத்தி இருந்தால், ஹர்ட் பண்ணியிருந்தா, உங்களை யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா அவங்கள மன்னிக்கிறதுக்கு உங்களுடைய மூளை 6 முதல் 8 மாதங்கள் எடுத்துக்கொள்கிறது. அதாவது உங்களை யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா அவங்கள மன்னிக்கிறதுக்கு நம்ம மூளை எடுத்துக்கொள்ளும் காலம் 6 to 8 மாதம். பொய். 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி எனக்கு. எங்கள் மாமனாரை நினைச்சாலே பிபி ஏறும் சார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவங்க பொண்ணு எப்படின்னு, தெரிஞ்சே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான் பாரு. இதுவரையும் ஆறல. அவருக்கு கூட கொரோனா வந்தது. எனக்கு ஃபோன் பண்ணார், மாப்பிள்ளை கொரோனா பாசிட்டிவ் வந்துச்சுன்னா. நான் சொன்னேன் சென்னைக்கு வந்துடவா அப்படின்னாரு. வாங்க மாமா சென்னைக்கு வாங்க, அப்போலோவில் சேர்த்து விட்டுறேன், அவங்க பார்த்து பண்ணுங்கண்ணா. அவர் உஷாராயிட்டார். இல்லை நான் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறேன்ட்டு. அடுத்து வைய தலைமை கொள்ள அடிப்படை வாழ்க்கை நம் கையில் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு அது இல்லை. ஏன்னா சார் ஒரு அரசியல்வாதி கிட்ட போய் கேட்டேன், சார் அண்ணா உங்கள் வாழ்க்கை யார் கையில்? அரசியல்வாதி இல்லையா? சூப்பராக சொன்னார். ஓட்டு போடுற வரையும் என் வாழ்க்கை ஜனங்க கிட்ட, போட்டுட்டான் அவனுங்க வாழ்க்கை நம்ம கையில். அரசியல்வாதி. ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரர்கிட்ட கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை மீட்டர் கையில் அப்படின்னா. ஏன்னா சூடு வச்சாதான் காசு. சார் ஒரு சினிமா தயாரிப்பாளரை கேட்டேன், அண்ணன் உங்கள் வாழ்க்கை யார் கையில்? திருட்டு விசிறி விற்கிறவங்க கையிலன்னாரு. ஏன்னா நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அவன் ரிலீஸ் பண்ணுறான்னு. இதெல்லாம் பரவாயில்ல சார். ஒரு சாமியாரை கேட்டேன், சாமி உங்கள் வாழ்க்கை யார் கையிலன்னு. சாமி இல்லை சிவன் கையில் சொல்லுவாருன்னு நினச்சேன். அவர் சாமி சொன்னார், என் வாழ்க்கை சிஷ்ய கையிலன்னாரு. என்றைக்கு அது வாக்குமூலம் தருதோ அன்றைக்கி முடிஞ்சுது என் வாழ்க்கைன்னு. ஒரே ஒரு ஆள் தான் சார் நான் கேட்டதில், உங்கள் வாழ்க்கை தான் என் கையில் அப்படின்னா. முத்து பார்த்தா குடிச்சிருந்தான். ஆமாப்பா, துட்டு இருந்தால் குடிக்க போகிறோம், துட்டு இல்லைன்னா விட்டுற போகிறோம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் சார். வைய தலைமை கொள்கிற எண்ணமாக இருக்கக்கூடாது. அதுக்கு நடைமுறைப்படுத்தும் போது பிரச்சனை வரும் சார். எதுவே இல்லை சார், குடும்பம் நடத்துறதுக்கு பிரச்சனை வருது சார். ஒரு ஊருக்கு போகிறோம் பிரச்சனை இருக்குது சார். இதை பிரச்சனையாக நினச்சா நீங்கள் எந்த காலத்துலையும் முன்னால் போக முடியாது. எதுவாக சார் ஒன்று சில பேர் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சவனாக இருப்பான், ஆனால் தேவையில்லாத உரிமை எடுத்துப்பான். பார்த்துருக்கீங்களா? ஒரு 10 வருஷம் பழகியிருப்போம், அந்த பழக்கத்தில் தேவையில்லாமல் உரிமை எடுப்பான் சார். எல்லாருமே வீட்டில் ஒய்ஃபு கூட அன்பாக தான் இருக்கும், ஆனால் வீட்லேயும் சண்டை வரும் இல்லையா? இப்போ ஒரு நாள் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நல்ல சண்டை. சாதாரணமாக நம்ம கோச்சிக்க முடியாது. அன்றைக்கி எதோ கோவம் தெரியாமல் வந்துச்சு, சண்டை போட்டுருக்குறேன். என் ஒய்ஃபு என்ன சொல்கிறாங்க, கொரோனா முடிஞ்சது மறுபடியும் பைய தூக்கிட்டியா அப்படின்னு. நீ மட்டும் எல்லா ஊருக்கும் போயின்னுக்கிறீங்க, எல்லா வெளிநாட்டுக்கும் ஜாலியாக போயின்னுக்கிறீங்க, நான் வீட்லேயே இருக்கேன்னு. ஜாலியாக இருக்கணும்னு தானே தனியாக போகிறோம், நான் வீட்லேயே இருக்கேன்னு சண்டை. என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு நான் சொல்ல, போகிற இடம்லாம் உன்னை எப்படி கூட்டு போய் சொன்னேன். ஒருத்தவன் தான் நல்லா பழகினவன். வந்தவொடனே எங்கள் 2 பேர் மூஞ்சி பார்த்தான். 2 மூஞ்சும் சரியில்லை. என்ன பண்ணணும், நான் அப்புறம் 2 போனோம். இல்லை சார், நேராக சோஃபாவில் ஜட்ஜி மாதிரி அவனே உட்காந்துட்டான். அவனே ஜட்ஜ் ஆகிட்டான். என்ன 2 பேருக்குள்ள பிரச்சனையா கேட்டம்மா? 2 பேருக்குள்ள பிரச்சனையா? அவள் ஒன்றும் சொல்லலை. அவள் சொல்லட்டும் நான் வெயிட் பண்ணுறேன், நான் சொல்லட்டும் அவள் வெயிட் பண்ணுறான். என்னம்மா ஏதோ பிரச்சனையா
கம்முனுகிறா. டக்குன்னு ஒன்று சொன்னான் சார், உங்கள் 2 பேருக்குள்ள இவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாரு. எது விவாதமே இல்லாமல், வாதியும் பேசலை பிரதிவாதியும் பேசலை, அண்ணன் ஜட்ஜ் ஆகிட்டார். நான் என்ன நினைக்கிறேன்னா, டேய் நீ எது வேணா நினை, உன் வீட்டில் நின்றுடா. நான் என்ன நினைக்கிறேன்னாடா, எந்த பிரச்சனையும் வராமத்துக்கு ஒரு இது பண்ணட்டுமா என்ன நீ என்ன பண்ணுற, எந்த ஊருக்கு போகிறதாலும் கூட கூட்டின்னு போ. நான் டேய் சண்டே அதில் தான் ஆரம்பிச்சுது. அவனுக்கு அது தெரியாது. எந்த ஊருக்கு போனாலும் கூட கூட்டின்னு போனேன். என் ஒய்ஃபு உடனே அவள் சைடு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகிடுச்சின்னு, இருங்க நான் காப்பி எடுத்துன்னு 2 போயிட்டா. நான் சொன்னேன், இது சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் உன்னை டிஃபன் சாப்பிட கூட்டி போயிருப்பேன்னு. அதாவது எதுவாக இருந்தாலும் சார் பிரச்சனை வரும். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறோம், குடும்பத்தோடு சந்தோஷமாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். சந்தோஷமா ஸ்கூட்டரில் போய் பாருங்கள் தெரியும் சார். கார் வச்சுன்னு குடும்பத்தோடு போகிறது வேறு சார், சீட்டு கீட்டெல்லாம் பெருசு. நான் ஸ்கூட்டர் தானுங்க வச்சுருக்கேன், ரொம்ப கஷ்டங்க அது ஓட்டி. வெறும் ஸ்கூட்டர் வச்சுன்னு பின்னால் ஒய்ஃப் எடுத்து கூட்டி போகிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இந்த ஸ்கூட்டரில் சார் இன்ஜின் வந்து 25 கிலோ பின்னால் வச்சுருவோம், பார்த்துக்கிறீங்களா? பின்னால் வெறும் மட்காட் தான். 25 கிலோ இன்ஜினு, அரிசி மூட்டை கணக்காக 75 கிலோ. இந்தம்மா எங்கே நாட்டிக்குமோன்னு இருக்கும். நம்ம பார்த்து அதுவும் அவங்க உட்காரும்போது இல்லை, நம்ம வந்து அவங்களையும் சேர்த்து தான் ஹேண்டில் பேலன்ஸ் பண்ணுறது தெரியாது. வீட்டில் சோஃபாவில் உட்கார மாதிரி சௌகரியமாக உட்காந்து நிற்பாங்க. நம்ம நாட்டிக்கு போகிறோமான்னு அப்படி ஜாகிரதையாக ஓட்டணும். சந்தோஷமா அதுவும் நம்மளும் மனுஷன் தானே. போகும்போது பார்த்தீங்கன்னா எதிர்க்க 40 வயசில் அழகாக ஒரு அம்மா போவோம். நம்ம உடனே நினைப்போம், நமக்கு பொண்ணு தேடும்போது இதெல்லாம் எங்கே போச்சுன்னு. இவங்க அதெல்லாம் கவலை இல்லை. இவங்களுக்கு வந்து சார் பேனரு விளம்பரம் அதெல்லாம் பார்த்துக்கினே வருவாங்க. ஏங்க இந்த கடையில் ஒன்று எடுத்தால் ஓட்டும் ஃப்ரீயாங்க, தேவையா? நான் சொன்னேன், உங்கள் அப்பா சொல்லியிருந்தா பரவாயில்ல, அண்ணாச்சி சொல்லி என்ன பிரயோஜனம் விடு அப்படின்னா. சார் எதுவாக தான் சார், ஒரு ட்ரெயினில் போக முடியல சார். அன்றைக்கி ஒரு ஊருக்கு போகிறேன், ட்ரெயினில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு குட்டி பாப்பா. அந்த பாப்பாவுக்கு ஒரு 6 வயசு. சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து சொல்லி கூட்டின்னு வர மாட்டாங்க. ட்ரெயின்ன்றது ஒரு பப்ளிக் பிளேஸு, இந்த மாதிரி நடக்கும். அவங்க வீட்டில் ஹால் மாதிரி நினச்சிருந்தது அந்த பாப்பா. அந்த பாப்பாவுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஜேர்னி. அது குஷி ஆகிடுச்சு, எகுருது குதிக்குது, உச்ச சத்தத்தில் கற்றுதா ஊண்டு. நைட் ட்ரெயினுங்க, ஏசி போட்டி, ஒரே இரிட்டேஷன். நம்ம எப்படி தூங்க முடியும்? இவங்க கொஞ்சம் கூட அதட்ட பண்ணுறாங்க சார். அந்த அம்மா மனசாட்சியே இல்லாமல் ரைம் சொல்லுந்து. எப்போ? 10 மணிக்கு. யாருக்கு சொல்கிறது? ரொம்ப கஷ்டம். லைட்டாக பண்ண முடியாது. தூங்காதான். மத்தியானம் தூங்கிடுச்சான், அது வேறு சொல்லுது அந்தம்மா. சார் கடைசியாக அந்த நாள் புத்தால் தரமாக ஏதோ பண்ணுவாருன்னு நினச்சேங்க. பேகை திறந்து அந்தம்மா படுத்துடுச்சு. ஏன்னா அந்த பொம்பளை குழந்தை போடுற கூச்சல் அந்த அம்மாவுக்கு தெரியும் டெய்லி, அம்மா தானே. எனக்கு இரிட்டேஷனு. அந்த ஆள் நாங்கள் விளையாட்டு சாமான் ஏதோ நெத்து கொடுத்தான். சரி அமைதியாக தூங்கிடுவேன்னு பார்த்தேன். அவன் கொடுத்தது இந்த அனிமல் மியூசிக்னு ஒரு பேட்ரியில். அது என்னன்னாங்க, ஒரு பட்டன் அடிச்சுன்னா யானை தலை வெளில வரும், பூ யானை மாதிரி கத்தும். புலி தலை வெளியில் வரும், நாய் தலை வெளியில் வரும், நாயாட்டம் குலைக்கும். அந்த குழந்தை 2 ஹவராக அதை வச்சே நோண்டி இருந்தது. எனக்கு கிட்டத்தட்ட ஜூ நடுவில் தூங்குற மாதிரியே ஒரு ஃபீலிங். எல்லாமே அப்படி தான், ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் அப்படி தான் சார். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கினா தான் தலைமையை நோக்கி போக முடியும். எப்படி பாசிட்டிவாக எடுத்து போகணும், அந்த மாதிரி போகணும். அதே மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் தலைமை பதவிக்கு போனால் தம்பட்டை மட்டும் அடிச்சிடாதீங்க. சில பேருக்கு அது ரொம்ப சின்ன போஸ்டில் தான் இருப்பான். நான் யார் தெரியுமா? டேய் தெரியும்டா. நான் யார் தெரியுமா? என்னை பற்றி தெரியுமா? நான் யார் தெரியுமா? எதுக்கு? நான்லாம் சுயதம்பட்டம் அடிக்கிறவங்கெல்லாம் கஷ்டம் தலைமை பதவிக்கு வர்றதுக்கு. மற்றவர்கள் உன்னை புகழ வேண்டுமே தவிர நீயே உன்னை புகழ்ந்து கொள்ளக்கூடாது. தலைமை பதவியில் தான் ஒரு பெரிய மாபெரும் சபையில் நீ நடந்தால் மாலைகள் உனக்கு விழ வேண்டும். நம்மளே கடையில் வாங்கி போட்டு தங்கவேலு கணக்காக சுற்றி நிற்க முடியாது. சரியா? அது உண்மை சார். வீட்லேயும் அப்படி தான். சில பேர் வீட்டில் உளறி மாட்டிப்பான். நான் அதில் ஒன்று, ஏதோ ஒரு மகிழ்ச்சியான வேலையில் என்ன பண்ணிட்டேன், என் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது உனக்கு. என் ஒய்ஃபுக்கிட்ட என் சம்பள பேஸ்லிப்பை காமிச்சா எந்த லோனும் பர்சனல் லோனே 10 லட்ச ரூபா தருவான். அது உண்மை. ஆக்சுவலாக என் சம்பள இது மட்டும் காமிச்சா பர்சனல் லோனே 10 லட்சம் தருவான்னு சொன்னேன். சொல்லியிருக்க வேணாம், சொன்னேன். சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க,
கரெக்டாக 20 நாள் கழிச்சு எங்கள் மாமனார் வந்தார். வந்தவர் சின்னவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. யார்? என் ஒய்ஃபோட தங்கச்சி. சின்னவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. சார் நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அதை கேட்கும்போது. சொல்லுங்க மாமான்னு. அதுக்கு பணம் கொஞ்சம் குறையுதுன்னாரு. சொல்லுங்க மாமா எவ்வளோன்னு. 10 லட்சம் ரூபான்னாரு. இவன் நடுவில் ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசியிருக்கான். 2 பேரும் ஃபோன்லேயே திட்டம் போட்டிருக்காங்க. நான் அப்புறம் இன்னொரு கேள்வி அப்பாவே கேட்டேன். இல்லை நகைலாம் இருக்குதுன்னு சொன்னீங்களே, கல்யாணத்துக்கு எவ்வளோ தேவைப்படும்? 10 லட்சம் ரூபா. அதாவது மொத்த இதுவும் 10 லட்சத்துக்கு எங்கிட்டேருந்து ஆட்டை போட்டு பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கணுன்றாரு. வேறு வழி இல்லை சார், மாட்டிக்கணும். இது எதனால் வந்தது? சுயதம்பட்டம். 10 லட்ச ரூபா போச்சு. அவர் ரிட்டையர் ஆனால் தரேனாரு. அதனால் என்றைக்கு ரிட்டையர் ஆகி என்றைக்கு தரப்போகிறோம் ஒன்றும் வராது, அவ்வளோதான். 10 லட்சம் போயிடுச்சு, கல்யாணம் நடக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், என் கண்ணிலேருந்து தானாக தண்ணி வந்தது. என் சொந்தக்கார ஒருத்தன் சொல்கிறான், உன்ன மாதிரி நல்லவனே இருக்க முடியாதுடா, மச்சி நிச்சிக்கு கல்யாணம் பண்ணி ஆனந்த கண்ணீரா போடா. அது ஆனந்த கண்ணீரா. என் 10 லட்ச ரூபா எல்லாம் திரும்பி வருமா? ரொம்ப கஷ்டம் சார். எல்லா இடத்திலும் நீங்கள் எப்பொழுதுமே வைய தலைமை கொள்ளுனா எல்லா இடத்திலும் நீங்கள் பாசிட்டிவாகவே நினைக்க கற்றுக்கணும். 1, அதே மாதிரி நடக்கணும். 2, பிரச்சனைகள் வரும், அதுக்கேற்ற மாதிரி சமாளிச்சுக்கணும், அவ்வளோதான் சார். டெல்லிக்கு என்னோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறேன் சார். ஃபஸ்ட்டு டைமு டெல்லிக்கு ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறேன். பையன் போகிறேன், நல்ல ஹோட்டலுக்கு போனேன். போய் அதே மனுஷங்களுடைய இயல்பு போனேன். ஃப்ளைட்டில் போனோம். அங்கேருந்து அழகாக ஹோட்டல்லேருந்து கார் அனுப்பிச்சிருந்தான். ஹோட்டல் ரிசப்ஷன் வரையும் போயிட்டேன். எப்போவுமே இந்த மூளை இருக்குது தெரியுங்களா, நீங்கள் அது கடவுளோட வித்தியாசமான படைப்பு. நீங்கள் நிறைய படிப்பீங்க சார், அது அப்படியே உள்ளே வச்சுக்கோ. எந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு அதுக்கு தெரியும், அப்போ ஞாபகப்படுத்தும். நான் ஹோட்டல் வரையும் போயிட்டேன். திடீர்னு நான் படித்தது ஞாபகம் வந்தது. மூளை சொல்லிடுச்சு என்னென்னு. வெளி மாநிலங்களில் குறிப்பாக வட இந்தியாவுக்கு போய் தனியார் ஹோட்டல்களில் தங்கினால் ஜாக்கிரதை. சில ஹோட்டல்களில் படுக்கைக்கு மேலே சுவரில் சுத்தூர கண்ணாடி வைத்திருப்பார்கள். அது உள்ளே ரகசியமாக கேமரா வைத்திருப்பார்கள். அதை படம் எடுப்பார்கள், நெட்டில் விடுவார்கள். இதெல்லாம் படிச்சிருக்கேன். எனக்கு என்னன்னு தெரியல, எப்போ படிச்சதுங்க. டெல்லி ஹோட்டலுக்கு போகணுன்னு அது ஞாபகம் வந்துச்சு. டக்கு நான் பண்ணேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கீயை வாங்கி நீ 2nd ஃப்ளோர், லிஃப்ட்டு கூட காற்று இல்லை, தப்பு மேலே போனேன். போய் அந்த ரூம் கதவை திறக்கிறேன். சொல்லி வச்ச மாதிரி சார், கட்டில் இருக்குது, செவுத்தில் சுற்றில் 2 அடிக்கு கண்ணாடி வச்சுருக்கான். படிச்சது, அடடா படிச்சது அப்படியே இருக்கேன்னு. அப்புறம் திரும்பி ரீகலெக்ட் பண்ணேன். அதுலேயே போட்டுருந்தான், கவலைப்படாதீர்கள், அது உள்ள கேமரா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி? நீங்கள் ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்து லைட் அடித்து அந்த கண்ணாடியில் காமிங்க. ஒளி ஊடுருவுச்சுன்னா உள்ளே கேமரா இருக்குது. ஒளி ஊடுருவில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கேமரா இல்லை சொல்லியிருந்தான். சரி, அதையும் ஒரு வாட்டி பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு என் ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அப்படி பார்த்துனுக்குறேன். அதுக்குள்ளே என் ஒய்ஃபு பையனை இட்டுன்னு பொட்டியை தூக்கின்னு வாசலில் நின்று என்னை பார்த்து, எங்கள் 2 பேரும் பொட்டியை அங்கே விட்டுட்டு நீங்கள் நான் சர்க்கஸ் காமிச்சுனுக்கிறேன்னா. நான் இப்போ என்ன சொல்லுவேன்? இந்த மாதிரி படித்தேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அத்தோடு. இவ்வளோ கேவலமான ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்தியானா அதுக்கு ஒரு அடிதடி நடக்கும். இல்லை அவளுக்கே லைட்டு காமிச்சு ஊடுருவுதா பாரு அப்படின்னு சொன்னால் பிரச்சனை என்னென்னா, ஊடுருவுதா பாருன்னு சொன்னால் அவளுக்கு புரியாது. ஏன்னா ஊடுருவதுன்றது அவளுக்கு தெரியாத தமிழ். அவள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவ. சரி, ஊடுருவத்துக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு சொல்லலான்னு பார்த்தா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் தமிழ் மீடியத்தில் படித்தவன். கேட்கலாமா வேணாமான்னு அப்புறம் விட்டேன். ஆனது ஆச்சு போ அப்படின்னு. ஆனால் நம்ப மாட்டீங்க சார், அந்த 2 நாள் இருந்ததில் ரூமில் இருக்கும்போது வள்ளற் பெருமான் மாதிரி மூஞ்சி முடிக்கினே உட்காந்துருந்தேன். வேறு எப்படியா சமாளிக்கணும். அதாவது இந்த வையத்திலே நான் முதன்மை பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால்தான் நீங்கள் முதன்மைக்கு அருகிலாவது வருவீர்கள். வைய தலைமை கொள்ள என்ன தெரியுமா, மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் வர வேண்டும் சார். இந்த புக்குன்றது இப்போ தானே சார், ஆதி காலத்தில் ஓலை சுவடி இருந்தது, மாற்றம் பெற்றது, அச்சு வந்தது,
அச்சிலிருந்து மாற்றம் பெற்றது, இப்போ கணினியில் இருக்கும் இல்லையா? மாற்றங்கள், புதுமையை புகுத்தினால்தான் நீங்கள் முதன்மைக்கு வர வேண்டும் வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.